நேபாள் கிரிக்கெட் டீமை நிறைய பேர் வாழ்த்துறாங்க. சோசியல் மீடியாவுல கூட புகழ்ந்து தள்ளுறாங்க. என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, வெஸ்ட் இண்டீஸுக்கும் நேபாள் டீமுக்கும் இடையிலான ஒரு T20 தொடர் ஒன்று ஷார்ஜாவுல நடக்குது. அந்த தொடர்ல இப்ப தொடரை கைப்பற்றி இருக்கிறாங்க நேபாள் டீம். வெஸ்ட் இண்டீஸுக்கும் நேபாள் டீமுக்கும் இடையிலான போட்டியில நல்ல முறையில பேட்டிங் பண்ணி, நல்ல முறையில பவுலிங் பண்ணி, நேபாள் டீமானது தன்னுடைய திறமை வெளிப்படுத்தி வெஸ்ட் இண்டீஸ் டீமை வச்சு செஞ்சுக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். கிரிக்கெட் உலகில வியந்து பார்க்கக்கூடிய ஒரு டீம் வெஸ்ட் இண்டீஸ் டீம். ஒன் டே வேர்ல்ட் கப் இருக்கலாம், T20 வேர்ல்ட் கப் இருக்கலாம். இந்த ரெண்டுலையும் சாம்பியன் ஆன ஒரு டீம் உண்டு. கிரிக்கெட்ல பல சாதனைகளை, பல ரெக்கார்ட்ஸுகளை வச்ச டீம் தான் வெஸ்ட் இண்டீஸ் டீம். அதே போல அவங்க ஒரு பலமான வீரர்களை உள்ளடக்கிய ஒரு டீம். அப்படியான ஒரு டீமுக்கு கிரிக்கெட் உலகில் இருக்கின்ற ஒரு கடைக்குட்டி டீம் ஒன்று போய் இந்த டூர்னமெண்ட்ல, இந்த டூர்ல வச்சு செஞ்சுக்கிறாங்க. இதனால தான் எல்லாருமே வாழ்த்துறாங்க. இப்ப நேபாள இப்படி ஒரு அபரிவிதமான வளர்ச்சியை இந்த டீம் அடைவதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்ப்பதற்கு முன்ன, அங்க நேபாள் நாட்டுல ஒரு ராணா வம்சம் இருந்தது. இந்த ராணா வம்சம் தான் அங்க கிரிக்கெட் அறிமுகப்படுத்தினாங்க. ராணா வம்சமானது பிரிட்டிஷில் இருந்து நேபாளுக்கு வந்தது. இவங்க பொழுதுபோக்குக்காக, நண்பர்கள் மற்றும் குடும்பங்களுக்கு இடையில ஒரு ஹொபிக்காக, பொழுதுபோக்குக்காக கிரிக்கெட் விளையாட்டை தெரிவு செய்து அங்க விளையாடி இருந்தாங்க. அப்படித்தான் நேபாள் நாட்டுல இந்த கிரிக்கெட் அறிமுகமாகுது. இப்படி அறிமுகமான இந்த கிரிக்கெட்டை நேபாள ஒரு ஒழுங்கமைப்புக்குள்ள கொண்டு வராங்க. கிரிக்கெட் அசோசியேஷன் ஆஃப் நேபாள் என்று சொல்லி சுருக்கமாக CAN என்று சொல்லுவாங்க. இப்படி ஒரு அமைப்பை நிறுவி அங்க இன்னும் கொஞ்சம் பிரபலியப்படுத்துறாங்க இந்த கிரிக்கெட்டை. இப்படி விளையாடிட்டு இருக்கும்போது ICCல எஃபிலியேட் மெம்பராக மாறுறாங்க இவங்க. எப்பன்னு சொன்னா 1988 தான் எஃபிலியேட் மெம்பராக ICCல இவங்களுக்கு இடம் கிடைக்குது. அதற்கு பின்னர் 1996 ஆண்டு அசோசியேட் மெம்பராக ICCல இடம் பிடிக்கிறாங்க. அந்த ஆண்டு தான் இலங்கை வேர்ல்ட் கப்பை கைப்பற்றின ஆண்டு. இவங்க அப்பதான் அசோசியேட் மெம்பராக ICCல இடம் பிடிக்கிறாங்க. அப்படியான ஒரு அணிதான் நேபாள் டீம். இப்படியோ போயிட்டு இருந்த நேபாள் நாட்டுடைய கிரிக்கெட் டீமுக்கு T20 இன்டர்நேஷனல் போட்டியில கலந்து கொள்வதற்கான ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குது, வாய்ப்பு கிடைக்குது. எப்ப அப்படின்னு சொன்னா 2014 ஆண்டு மார்ச் மாதம் 1ஆம் தேதி இவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சு ஹாங்காங் அணிக்கு எதிராக இவங்க முதலாவது போட்டியை விளையாடுறாங்க. இப்ப இவங்களுக்கு வன்டேல விளையாடுவதற்கு எப்ப அனுமதி கொடுக்குது ICC அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா 2018 ஆண்டு தான். 2018 ஆகஸ்ட் 1ஆம் தேதி இவங்க நெதர்லாந்து அணிக்கு எதிராக வன்டேல விளையாடுறாங்க. நெதர்லாந்து டீம் இதுவரைக்கும் எத்தனை வன்டேல விளையாடி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா 73 வன்டேல விளையாடி இருக்கிறாங்க. இதுல 38 மேட்ச்ல வின் பண்ணி 36ல தோத்து இருக்கிறாங்க. T20 எத்தனை விளையாடி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா 105 T20 போட்டியில விளையாடி இருக்கிறாங்க. 59 மேட்சை வின் பண்ணி 40 மேட்சை லாஸ் பண்ணிக்கிறாங்க நெதர்லாந்து அணி. இப்ப நெதர்லாந்து டீமுக்கு யாரு மெயின் கோச்சரா இருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா ஸ்டுவர்ட் லா. இவர் ஆஸ்திரேலியா நாட்டை சேர்ந்தவர். இந்த டீமுக்காக முழுக்க முழுக்க பாடுபட்டு நல்ல பயிற்சிகளை வழங்கி இந்த நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறார். ஆனா இவருக்கு முன்னர் ஒரு கோச்சர் இருந்தார், மொன்டி டெசி என்கின்ற கோச்சர். இவர் தான் நெதர்லாந்து டீமை இந்த அளவுக்கு பேச வைப்பதற்கு அந்த டீமுக்கான அத்தனை கோச்சுகளையும் கொடுத்து ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வந்திருந்தார். வன்டேலையும் சரி, T20லையும் சரி. இவருடைய காலத்துல தான் நெதர்லாந்து டீமுக்கு T20 வேர்ல்ட் கப்ல விளையாடுவதற்கான ஒரு சான்ஸ் கிடைக்குது. நாங்களாம் இப்படி வியந்து பார்க்கிற நெதர்லாந்து டீம் இப்படி அபாரமான வளர்ச்சி பெறுவதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, இந்த டீமுக்கு ICC, ACC இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கவுன்சில், அதே போல ஏசியன் கிரிக்கெட் கவுன்சில் இவங்க நல்ல உதவிகளை வழங்குறாங்க. இவங்களுக்கான நிறைய போட்டிகளை கொடுக்குறாங்க. இதன் மூலமாக இவங்க தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தி எப்படி மற்ற அணிகளுக்கு இடையில, நாடுகளுக்கு இடையில நாங்க எப்படி விளையாடணும், எப்படி போலிங்கை வீசணும், எப்படி எதிர்கொள்ளணும் பேட்ஸ்மேனை, எப்படி ஏனைய நாடுக்கூடிய பந்து வீச்சாளர்களை எதிர்கொள்ளணும் அப்படிங்கிற திட்டங்களை வகுக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கிறது. இவங்களுக்கு வேர்ல்டு கிரிக்கெட் லீக்களை விளையாடுவதற்கான, அதே போல குவாலிஃபைட் மேட்சில் விளையாடுவதற்கான நிறைய சந்தர்ப்பங்களை ICCயும் ACCயும் கொடுத்து வராங்க. மற்றது இவங்களோட நாட்டுல உள்ளூர் கிரிக்கெட் மேட்ச், லோக்கல் மேட்ச் நிறைய நடக்குது கிளப்புகளுக்கு இடையில. அதனை ஊக்குவிக்கிறாங்க. இப்ப அங்க LPL இருக்கலாம், IPL இருக்கலாம், பாகிஸ்தான், பங்களாதேஷ், வெஸ்ட் இண்டீஸ் இப்படி போன்ற நாடுகளை நிறைய நடக்குது. இந்த உள்ளூர் கிரிக்கெட் வீரர்களை ஊக்குவிச்சு கிரிக்கெட்டை இன்னும் மேலுக்கு கொண்டு வரதுக்கு நிறைய விஷயங்கள் செய்வாங்க. அதே போல அந்த நாட்டிலையும், நேபாள் நாட்டிலையும் லோக்கல் மேட்ச், உள்ளூர் கிரிக்கெட் போட்டிகள் நிறைய நடக்குது. அதை பிரம்மாண்டமாக பெருசா செய்வாங்க. இதனால நிறைய வீரர்களை உருவாக்கக்கூடிய தன்மை ஏற்படுகிறது. அதே போல நிறைய சப்போர்ட்டும் அங்க அவங்களுக்கு கிடைக்குது.
மற்றது அங்க நேபாள் கிரிக்கெட்டை வளர்ப்பதற்காக அந்த நாட்டினுடைய அரசாங்கம் நிறைய உதவிகளை செய்து புதிய மைதானங்களை நல்ல நவீன ரக மைதானங்களை அங்க உருவாக்குறாங்க. அதே போல அந்த மைதானங்கள்ல விளையாடுறவங்களுக்கு வளமான நிறைய அனுபவம் உள்ள நல்ல பயிற்சியாளர்களை கொண்டு வந்து பயிற்சியை கூட வழங்குறாங்க. இதுக்கு அந்த நாட்டினுடைய அரசாங்கம் நல்லதொரு சப்போர்ட்டை பண்ணிட்டு இருக்கு. மற்றது மக்களுடைய ஆதரவு அந்த நாட்டுல கிரிக்கெட்டுக்கு ரொம்பவுமே பெரிதாக கிடைக்கிறது. உற்சாகப்படுத்துறாங்க. கிரவுண்டுகளுக்கு போய் இவங்க விளையாடக்குள்ள நிறைய சப்போர்ட் பண்றாங்க, உற்சாகம் கொடுக்குறாங்க. எனவே அந்த நாட்டில் இருக்கிற மக்கள் நிறைய இந்த கிரிக்கெட்டை நேசிக்கிறாங்க. இதனால கிரிக்கெட்டை நேசிக்கிறதால அந்த நாட்டிலிருந்து நல்ல பிளேயர்ஸ் மாதிரி உருவாகுறாங்க. விளையாடிட்டு இருக்கிறவங்களுக்கு இப்ப கரண்ட்ல விளையாடிட்டு இருக்கிறவங்களுக்கு கூட நல்ல பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க தங்களுடைய திறமைகளை வெளிக்காட்டிட்டு வராங்க. மக்களுடைய ஆதரவு மிக முக்கியமானது. அது கூட அந்த நாட்டில் கிடைக்கிறது. இன்னொன்று முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா அந்த நேபாள் கிரிக்கெட் போர்டு தானே. அந்த போர்ட்ல இருக்கிற நிர்வாகம் ரொம்ப திறமையானவங்க. எந்த அரசியல் கலப்பும் இல்லாமக்கு திறமைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எப்படி கிரிக்கெட்டை வளர்க்கலாம், அவங்களை எப்படி ஊக்குவிக்கலாம், அந்த டீம்ல விளையாடுறவங்களுடைய மனநிலையை எப்படி திடகாத்திரமாக வைத்திருக்கலாம், அவங்களுக்கு நல்ல மனநிலையை கொடுக்கலாம், இதெல்லாமே செஞ்சு அவங்க அந்த கிரிக்கெட்டை ஊக்குவிக்கிறதுக்கு நிறைய பாடுபடுறாங்க. இப்படியான சப்போர்ட் எல்லாம் இருக்கிறதால தான் நேபாள் நாட்டுடைய கிரிக்கெட் இந்த அளவுக்கு அபார வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறது. நம்ம எல்லோருமே அதை பத்தி இன்னைக்கு பேசுற அளவுக்கு கொண்டு வந்து வச்சிருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும். இன்னைக்கு வெஸ்ட் இண்டீஸ் டீமை அடிச்சிருக்கிறாங்க, சீரியஸ் கூட கைப்பற்றி இருக்கிறாங்க. எனவே இந்த நிலைக்கு வருவதற்கு அந்த நாட்டினுடைய கிரிக்கெட் போர்டு, அந்த நாட்டுடைய மக்கள், அந்த நாட்டினுடைய அரசாங்கம் மிகப்பெரிய பங்களிப்பை இந்த நாட்டு கிரிக்கெட்டுக்கு வழங்கி வராங்க.